for the definition of fourth unit continuation. Cone of friction. The cone with A as a vertex, mu as axis, and tan inverse mu as semi-vertical angle is called the cone of friction. Cone of friction is what na? The cone with A as a vertex. A வந்து vertex ஆகும், mu வந்து axis, and tan inverse mu as a semi-vertical angle is called the cone of friction. And in the diagram பாருங்க, இந்த diagram தான் next theorem க்கு யூஸ் ஆகும், இதுக்கும் யூஸ். In the cone of friction is very important definition. You will be asking in university question, so you read clearly what they saying. The cone with vertex A mu as axis and tan inverse mu as semi-vertical angle is called the cone of friction. Okay ma, next we will go for the theorem. We will discuss about the equilibrium of a body on a rough inclined plane. Okay, we will see here. Discuss the equilibrium of a body on a rough inclined plane under the action of force P. என்னமா சொல்கிறாங்க, இப்போது ஒரு ரஃப் இன்க்ளைன் பிளேனில் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஈக்குலிபிரியம் எப்படி இருக்கும் சொல்லி பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ let us discuss ma. See here, see the solution for that. Let A be the inclined plane. இந்த diagram தான் இதுக்குமா. Let A be the inclined plane, alpha be the inclination of the horizontal. Alpha be the inclination of the plane to the horizontal. P be the force, of course P வந்து force ஆ இருக்கும். And theta be the inclined plane. ஒரு Pக்கு force இருந்துச்சுன்னா theta வந்து inclined plane. Alpha inclinationக்கு அது horizontal-ஆ இருக்கும். Alpha be the inclination of the plane to the horizontal. P be the force, and அதுக்கு ஆங்கிள் என்ன இருக்கும், theta இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே அம்மா, நெக்ஸ்ட்டு அதில் வந்து கேஸ் 1 பாருங்கள். இப்போ இது வந்துச்சு அப்வர்ட் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதை வச்சுட்டு we have to resolve perpendicular and resolve along the inclined plane. ரெண்டு பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு கேஸ் 1 பாருங்கள். அப்வர்ட் இருந்துச்சுன்னா let the body be moving upward to the forces that are acting R. இப்போ வந்து ஒரு பாடி மூவ் அப்வர்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், vertically கண்டிப்பாக obviously வந்து அப்வர்டாக இருக்கும். force P vertically upward, reaction R at A perpendicularly to the inclined plane இருக்கும். weight W at A எப்படி இருக்கும், டவுன்வர்டாக இருக்கும். obviously உங்களுக்கு தெரியும் force increase ஆச்சுன்னா இன்னும் weight will W வந்து A vertically downward-ஆக போகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு limiting friction mu R at A downward, அதுவும் டவுன்வர்டாக இருக்கும். இது inclined plane will resolve along the perpendicular to the inclined plane. இது உங்களுக்கே தெரியும். இந்த resolve எப்படி பண்ணுவீங்க, இந்த diagram வச்சு resolve பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன வரும், மேலே அந்த இது வந்து மேலே கரெக்டாக போயிடுச்சுன்னா அப்வர்ட் தானே பண்ணுறோம். ஸோ அது மேலே போச்சுன்னா பாசிட்டிவில் வரும். அதுவே கீழே இது ஆச்சுன்னா மைனஸில் வரும். ஸோ அது போட்டு பாருங்கள். P cos 90 minus theta plus R cos 0 minus mu R cos 90 plus W cos 90 of 90 minus theta. ஸோ அது போட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு R வேல்யூ கிடைக்கும். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், வேல்யூஸ் எல்லாம் ஆரோட வேல்யூ கிடைக்கும். பாருங்கள், ஆரோட வேல்யூ கிடச்சிச்சா. நெக்ஸ்ட்டு ரிசால்வ் அலாங் தி இன்க்ளைன்டு பிளேன். இதுவும் ரிசால்வ் பண்ணுங்கள். இன்க்ளைன்டு பிளேன் அலாங் தி இன்க்ளைன்டு பிளேன். ஸோ உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். P cos theta minus mu R minus W sin alpha is equal to 0. Give it as equation number 1. அந்த R வேல்யூ இருக்கலாமா, அது வந்து இந்த ஈக்குவேஷன் நம்பரில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு Pயோட வேல்யூ கிடைக்கும். இது பண்ணுறீங்க, சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த மாதிரி வருமா, P of cos theta plus mu sin theta is equal to P ஒரு தனியாகவும் W தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு தெரியும் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வச்சு உங்களுக்கு mu is equal to tan lambda முன்னாடி பார்த்துருக்கோம்ல. ஸோ mu is equal to tan lambda.
mu is equal to tan lambda na sin lambda by cos lambda. அந்த mu வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி பியோட வேல்யூ நீங்கள் ஃபைண்ட் பண்ணுவீங்க. பாருங்கள், பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறீங்கம்மா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. நீங்கள் பாருங்கள், இது காஸ் தீட்டா உங்களுக்கு தெரிஞ்சு சப்ஸ்டியூட் பண்ணால் சைன் லாம்டா காஸ் லாம்டா சைன் தீட்டா. அதே மாதிரி இங்களும் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் எல்சிஎம் எடுப்பீங்க. நார்மல் இது ஒன்றும் இல்லை. ஸோ யூ ஆர் டேக்கிங் எல்சிஎம். தென் பி ஆஃப் இங்கே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க. காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி வந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா அது போடுறீங்க. ஸோ பி ஆஃப் காஸ் தீட்டா மைனஸ் லாம்டா டபிள்யூ ஆஃப் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் லாம்டா. அந்த மாதிரி பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு வாட் வி ஹேவ் டு டூ மீன்ஸ் இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் வரும். இது மட்டும் தெரிஞ்சால் போதுமா? இதுதான் இதில் இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களுக்கு கேட்பாங்க 2 marks தான் மோஸ்ட்லி they will ask what's the equilibrium of rubber if it is in a rough inclined plane, what will the action of force of P na இதுதான் you have to write this one. P is equal to W sin alpha plus lambda divided by cos theta minus lambda. This is important, 2 marks mostly they will ask. Case 1 upwardல பார்த்தோம். அதே மாதிரி case 2 downwardல பார்க்கணும்ல. So you see case 2 if it is downward. இந்த diagram வச்சு பாருங்க. If it is downward na என்ன இருக்கும்? Let the particle along downward. Now mu r will act upward. Mu r வந்து upward. mu என்னமா எடுத்துருக்கீங்க நீங்கள் mu உங்கள் இதுலேயே இது பாருங்கள். mu வந்து செமி வெர்டிக்கல் ஆங்கிளில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கோன் ஆஃப் ஃப்ரிக்ஷன்லேயே சொல்கிறோம்ல. ஸோ mu r will act upward. ஸோ mu is equal to minus mu. பாருங்கள், no mu r will act upward. ஸோ அதனால upward position நீங்கள் mu is equal to minus mu ஆகிடும். I mean mu plus mu is equal to 0, mu is equal to minus mu. ஓகேம்மா. நெக்ஸ்ட் உங்கள் அந்த பி இது இருக்குல்லம்மா, பி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ சைன் ஆல்ஃபா மைனஸ் லேம்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ப்ளஸ் லேம்டா. பியோட வேல்யூ என்ன ஆகும் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுமா சைன்னு. ஸோ அது அப்வர்ட் போச்சுன்னா அது மேலே இருக்கிறது பாசிட்டிவ் ஆகும். இங்கே டவுன்வர்ட் இருந்துச்சுன்னா இது வந்து நெகட்டிவ் ஆகும். ஸோ டபிள்யூ சைன் அப்படியே சேஞ்ச் ஆகும். டபிள்யூ சைன் ஆல்ஃபா மைனஸ் லேம்டா டிவைட் பை காஸ் தீட்டா ப்ளஸ் லேம்டா. ஹென்ஸ் தி ப்ரூஃப். நெக்ஸ்ட் வில் கோ find the least next problem, small problem. This is a 2 marks important ma, very important. Find the least force necessary to along the body upon the plane. Body upon the plane, up to the plane matu body up to the plane. Find the least force necessary to the body up to the plane irukku. We know that answer paranga. You know that P into W is the W into sin alpha plus lambda divided by cos theta minus lambda. Hence P is least when cos theta minus lambda. Then again find the least force. Cos theta minus lambda is maximum, but the maximum value of cos theta plus lambda is 1. The maximum enna irukuma cos theta plus lambda obviously 1 ah irukum. So P into P is equal to cos of theta plus lambda value la 1 போடுறீங்களா? ஸோ உங்களுக்கு என்ன இருக்கும்? P is equal to W into sin P is equal to W into sin alpha minus lambda. P is equal to W into sin alpha minus சப்ஸ்டிட்யூட் பண்ணால் இதானே வருமா? மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்கும் உங்களுக்கு? cos of theta minus lambda மேக்ஸிமம் என்ன இருக்கும்? அங்கே சொல்லியிருக்க ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா cos theta is equal to +1, மினிமம் இருந்துச்சுன்னா cos theta equal to -1 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோமா முன்னாடி ஃபஸ்ட் யூனிட்லேயோ என்னவோ. ஸோ அது அதே மாதிரி தான் இங்கே cos of theta minus lambda is equal to
cos of theta plus lambda is equal to 1 இருக்கும். So and substitute பண்ணா b is equal to sin w into sin alpha minus lambda. Next இது கூட important மா cotangent formula. cotangent formula பாருங்க m plus n cot இது வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் இங்க சால்வ் பண்றீங்கமா cotangent formula m plus n cot theta is equal to m cot alpha minus n cot beta இது வந்து ஃபார்முலாமா m cot alpha minus n cot beta so we can now go 1 plus இங்க இது எடுத்தேன்னா 1 by reverse எடுத்தேன்னா என்ன ஆகும் 1 by m plus 1 by n into cot theta is equal to 1 by m cot beta minus 1 by n cot alpha இது வந்து இங்க LCM எடுத்தீங்கன்னா இது வருமா நெக்ஸ்ட் வந்து m plus n divided by mn cot theta next உங்களுக்கு cot theta க்கு வந்து cot 180 minus theta ன்னு எழுதலாமா cot theta க்கு you can write as cot 180 minus theta my m plus n ma it's not m plus 1 m plus n mn cancel ஆயிடுமா mn will get cancelled and you will get m plus n cot 180 minus theta is equal to n cot beta minus m cot alpha here not n sorry not 1 this is not 1 this is the m plus n into cot because here mn here mn will get cancelled and you will get m plus n cot 180 minus theta is equal to n cot beta minus m cot alpha. That's all guys. Next we will go for next problem. A ladder which stands on a horizontal ground leaning against a vertical wall as its center gravity at a distance a and b from the lower to upward ends. The ladder is a limiting equilibrium of mu and mu dash with the coefficient of friction at the lower and the upper end. Prove that the inclination theta vertical is given by tan theta is equal to a plus b mu divided by a minus b mu dash. இது கிளியரா இருக்கா இந்த டயகிராம் பார்த்துக்கோங்கம்மா ஸோ இங்கே பாருங்கள் இன்னும் கொஷின் கேட்டிருக்காங்க a ladder which stands horizontally to the ground leaning against a vertical wall obviously உங்களுக்கு தெரியும் அந்த ladder எப்படி ஒரு கிராஸ் இப்படியே ஸ்டாண்ட் ஆகுமா ஒரு upward இருக்கும் ஒரு கீழே இது மாதிரி இருக்குமா ஸோ அதோட அந்த வெர்டிக்கல் வால் அது சென்டர் கிராவிட்டி என்ன டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துருக்கோம்னா a and b ன்னு எடுத்துருக்கோம் lower to upward அப்படிதான் நம்ம lower to upward அப்படிதான் நம்ம எப்படி நிற்கும் அந்த ladder upward to downward so lower to upward ends இந்த distance என்ன இருக்கும்னா a and b so the ladder is a limiting equilibrium அதுக்கு வந்து mu ன்னு எடுக்கிறீங்க அதே மாதிரி mu dash coefficient of friction ன்னு எடுக்கிறீங்க at the lower and upper end prove that the inclination theta to the vertical is given by tan theta is equal to a plus b mu divided by a minus b mu dash இப்போ பாருங்க இந்த ladder எப்படி தான் நம்ம ஸ்லைட் ஆகும் நிக்கும் upward to downward so இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க சொல்யூஷன் பாருங்க இது அதை சப்ஸ்டிட்யூஷன் போட்டு பாருங்க நெக்ஸ்ட் சொல்யூஷன் பாருங்க let a b be the ladder ஓகேமா இங்க a மா இங்க சரியா தெரியல இங்க this is a here a b be the ladder தான் நான் சொன்னேன் a b be the ladder g என்ன இருக்கும் center of gravity of course g வந்து center of நீங்க பாருங்க g is the center of gravity next let given forces உங்க क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க let ag is equal to a புரியுதாமா let ag is equal to a and gb ag is equal to a மா இங்க a இருக்குடா ag is equal to a and gb is equal to b இங்க பாருங்க இந்த gb is equal to b let mu and mu dash be the coefficient of friction mu and mu dash be the coefficient of friction அப்படிதான் சொல்லிருக்காங்க சோ உங்களுக்கு என்ன இருக்கும் mu is equal to tan alpha or tan lambda mu dash is equal to tan lambda dash னு போட்டுருக்கீங்க
the force acting are அப்போ உங்களுக்கு ஃபோர்ஸ் என்னென்ன இருக்கும் பாருங்கள். The force acting are first reaction என்ன இருக்கும், reaction R act at perpendicular to the ground, reaction R act at perpendicular to the ground, reaction S at B perpendicular to the wall. அந்த diagram பாருங்க உங்களுக்கு புரியும். limiting friction mu R to A along AC, limiting friction mu S at B along CB. next வந்து weight W at G vertically downward. சரியாக தெரியாதுன்னு சொல்லிடாமா 2 times இது போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, weight W, G vertically downward. Next consider resultant R and mu R of the resultant S and mu S and the weight W. நாங்கள் resultant R and mu R வந்து resultant of force எடுக்கிறோம், resultant of S and mu S and W weight as a W னு எடுக்கிறோம். So next these forces must be co-current active. and இது வந்து forces வந்து maybe concurrent-ஆக OR இருக்கும்னு சொல்கிறாங்கம்மா. by cotangent formula. இந்த ஃபார்முலா தெரியல, முன்னாடி சொன்னோம் இல்லைம்மா. இப்போது இந்த cotangent வச்சுட்டு m plus n cot theta, இங்கே 1 இருக்குது, ஸோ யூ ஹேவ் டு சேஞ்ச் சொன்னால அது m plus n cot theta is equal to cot alpha cot 180 minus theta தெரியல, cot theta எழுதணும். m plus n cot theta is equal to cot alpha minus n cot beta. m plus n cot theta is equal to cot alpha minus n cot beta. Here m is equal to a, n is equal to b, theta is equal to 0, alpha is equal to lambda and beta வந்து இங்கே என்ன இதில் டயக்ராம் பாருங்க 90 minus lambda dash. நீங்கள் lambda dash என்ன எடுக்கிறீங்க, நீங்கள் அந்த coefficient of friction lambda dash எழுதுறீங்க. ஸோ beta is equal to 90 minus lambda dash. அதை நீங்கள் substitute பண்ணுங்கள். tan lambda is equal to mu. அந்த angle of friction லேயே உங்கள் tan lambda is equal to mu எடுத்துக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு பாருங்கள், யூ வில் கெட் அந்த ஆன்சர் உங்களுக்கு இருக்குமா. tan theta is equal to a plus b mu divided by a minus b mu dash. இது உங்களுக்கு கண்டிப்பாக வருமா, போட்டு பாருங்கள். ஓகே கேர்ள்ஸ், இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ப்ராப்ளமும் அதே மாதிரி தான் இருக்குது. அதுவும் யூனிஃபார்ம் லேடர்னு சொல்லி போட்டுருக்காங்கம்மா. A uniform ladder stands on a horizontal to the ground, leaning against equally rough inclined wall. Prove that the inclination theta to the vertical wall is tan theta is equal to 2 mu divided by 1 minus mu dash. இந்த மாதிரி கேட்கலாம், or else இந்த மாதிரி கேட்கலாம். Find the inclination theta to be the vertical of a uniform ladder AB of length 2a, weight W, which is limiting equilibrium, contact with rough horizontal floor and a vertical bar. The coefficient of friction being mu, latest inclination of the ladder to the vertical is 2 lambda. இங்கே வந்து vertical is 2 lambda இருக்குமா, அது இது ஆகிட்டு இருக்குது. vertical is 2 lambda. இப்போ இந்த ப்ராப்ளம் மாதிரி தான் இது. நீங்கள் இது பாருங்கள், புரியும் உங்களுக்கு. அதே மாதிரி தான்மா cotangent formula வச்சு போட்டிங்கம்மா, அதே மாதிரி you have to put here and you will get the answer மா. இதுவும் இம்பார்ட்டன்ட், இந்த லேடர் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான்.
நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். அதே மாதிரி இதுவும் அதுதாம்மா. யூனிஃபார்ம் ladder of length L rest on a rough ground with its upper end projecting slightly over a smooth horizontal rod at a height h above the ground. If the ladder is about to slip, show that the coefficient of friction of mu is equal to h into square root of L square minus h square divided by L square plus h square. diagram பாருங்க. இது important question இது. AB be the ladder. AB இங்கே A இங்கே B. AB be the ladder. G is the center of gravity. உங்களுக்கு AG is to GB நம்ம முன்னாடி சொல்லிருக்கோம். AG is to GB 1:1 ratio இருக்குல்ல. So AG is to GB is equal to 1. The forces கண்டிப்பாக என்ன இருக்கும்? Reaction are perpendicular to the ground. Reaction are perpendicular to the ground. Next வந்து next என்ன இருக்கும்? Reaction are at A perpendicular to the ground. இந்த reaction S B to the reaction S இருக்கும் B to perpendicular இருக்கும் பாருங்க. S at B perpendicular to the wall. Limiting friction mu r at A along இங்க பாருங்க. Limiting friction இது போட்டு பாருங்க. Limiting friction mu r at A இங்கே இருக்குமா A இது வந்து r இல்லமா mu r at A along C. இங்கே mu இங்கே lambda இல்ல mu r at A along C. Weight W at G vertically downward. இங்கே பாருங்க இங்கே இருக்கும் weight W at G vertically downward. This is W here. W at G vertically downward. Consider resulting R and mu R and the reaction and weight W. S be the forces must co-current at O. Next they are in equilibrium. So the by quotient formula and substitute பண்ணுங்கம்மா. M plus N வந்து 1 ன்னு எடுத்துக்கோமா. A is GB 1 so 1 plus 1 cot 90 minus theta is equal to cot lambda minus cot theta. அந்த quotient formula ஃபர்ஸ்ட்ல போட்டுருங்கம்மா. அதுமா 2 tan theta is equal to cot lambda minus cot theta. இது வந்து 2 tan theta plus cot theta is equal to cot lambda. இது வந்து equation 1 you have to take. next இங்க பாருங்க இங்க triangle ABC எடுங்க. triangle ABC கண்டிப்பா அந்த இது தெரியும்லமா. AB square is equal to AC square plus BC square. இது உங்களுக்கு தெரியும். so AB square என்ன இங்க L ஆ இருக்குங்க. L இங்க வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்க AC square தான் நீங்க ஃபைண்ட் பண்ண போறீங்க. so இங்க வந்து L ஆ இருக்கும். hypotenuse adjacent hypotenuse வந்து L and opposite வந்து H ஆ இருக்கும். so இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. L square is equal to AB square. AB வந்து L square is equal to AC square plus H square. அப்போ AC square is equal to L square minus H square obvious இது வரும். so we know that tan theta is equal to opposite by adjacent. so opposite ஒண்ணா இருக்கு H இருக்கு. H divided by square root of L square minus H square. first equation substitute பண்ணுங்கம்மா. உங்களுக்கு இது வரும். first equation என்ன இருக்கு? 2 tan theta plus cot theta is equal to cot lambda. அதை நீங்கள் substitute பண்ணி போட்டிங்கன்னா அதை substitute பண்ணி அந்த இது ரிசால்வ் பண்ணி போடுங்க வரும் உங்களுக்கு. இந்த ஆன்சர் உங்களுக்கு வருங்க. ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா இது மாதிரி வருமா. H square plus L square divided by H into square root of L square minus H square is equal to 1 by mu. Reciprocal எடுத்தீங்கன்னா mu is equal to
உங்களுக்கு கேன்சல் கிடைக்கும். h into square root of l square minus h square divided by h square plus l square. ஓகே கேர்ள்ஸ், புரிஞ்சாமா இது வரைக்கும்? இந்த ப்ராப்ளம் நீங்கள் பாருங்கள். நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ வில் டீச் யூ. ஓகேம்மா, இதுவும் லேடர் மாதிரி தான்மா, அதே மாதிரி தான். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. ஒன்ஸ் யூ செக் or else I will again I will teach you in the next class. Okay girls, thank you.